ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம சீரீஸ் 28ல ரெண்டாவது நாள்ல இருக்கோம். இந்த சீரீஸ்ல எல்லா எக்ஸசைஸும் பாத்தீங்கன்னா கீழ் முதுகு பகுதியில் இருக்க மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான எக்ஸசைஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ரெண்டாவது நாள் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் வரப்போகுது. எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்ல வேண்டாம், மூவ்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய வயசானவங்க ஜாயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க கீழே இருந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எங்களால பண்ண முடியாது, அதனால எல்லா சீரீஸ்லயும் ஒரு எக்ஸசைஸாவது நிந்தன் பண்ற மாதிரி எங்களுக்கும் ஈஸியா இருக்க மாதிரி போடுங்கன்னு அவங்க எல்லாம் மனசுல வச்சிருந்தா இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் மூவ்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்ல ஒரு சப்போர்ட் தேவையா இருக்குன்னா ஒரு சேரோ பர்னிச்சரோ செவரோ புடிச்சுன்னு கூட பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கட்டாயம் பெனிஃபிஷியலா இருக்கும். எங்க மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதன் மூலமா அங்க இருந்து பெயின் இல்லாம நம்ம ஈஸியான லைஃப் வாழ முடியும். ஸ்டே டியூன்ட். பாருங்க, இந்த மூவ்ஸ்க்கு காலை கொஞ்சமா பிரிச்சு வச்சுக்கோங்க, கோரை நல்லா என்கேஜ் பண்ணிக்கோங்க. மேல இருக்கிற உடம்பு பகுதி மட்டும் அப்படியே பெண்ட் ஆகும். இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க, ஃபுல்லா எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அப்படியே கொண்டு போங்க. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா குனியக்கூடாது, அப்படியே இப்படி குனியக்கூடாது. ஓகே, நல்லா பாடியை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்ஸ் ப்ராடா இருக்கணும், கோரை என்கேஜ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கதவு எப்படி மடியுமோ அந்த மாதிரி இந்த பகுதியிலேருந்து அப்படியே மடிக்கணும். மடிச்சுட்டு ரெண்டு கையும் அப்படியே கட்டிக்கோங்க. கட்டிட்டு கையை நல்லா கீழே விழுங்க, ஃப்ரண்ட்லயும் விழுங்க. அப்போ பாத்தீங்கன்னா கீழ் முதுகு பகுதி நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இழுத்துட்டு ஒரு பக்கமா வாங்க, திருப்பியும் ஃப்ரண்ட்ல சென்டருக்கு போயிடுங்க, நல்ல சைடுக்கு போங்க. ஓகே, அப்படியே இழுத்த மாதிரியே முன்னாடி வரணும், திருப்பியும் சைட்ல போகணும். ஓகே, இது மாதிரி ஒரு செமி சர்க்கிள் மாதிரி நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கணும். பொசிஷன் கரெக்ட் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா திருப்பி எழுந்துக்கோங்க. எழுந்ததுக்கு அப்புறமா வேணும்னா கையை நல்லா ஃபுல்லா தூக்கிட்டு அப்படியே கீழே வாங்க. வந்துட்டு இப்ப கையை கட்டிக்கோங்க, கீழே ப்ரெஸ் பண்ணுங்க, ஃப்ரண்ட்லயும் எழுங்க. இப்ப செமி சர்க்கிள்ஸ் போடுங்க. சைட்ல வரணும், முன்னாடி போயிடணும், சைட்ல வரணும், திருப்பி ஃப்ரண்ட்ல வரணும், சைட்ல வரணும். இது மாதிரி ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் இந்த இடத்துல இழுக்கிறது ஃபீல் பண்ணலனாலும் திருப்பி எழுந்துக்கோங்க. எழுந்துட்டு திருப்பி நல்லா உள்ள கோரை என்கேஜ் பண்ணிக்கோங்க, ஷோல்டரை பிரிச்சு வச்சுக்கோங்க. வேணும்னா கையை நல்லா தூக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்ல இப்படி குனிஞ்சு கையை கீழே தொங்க விட்ட மாதிரியே கூட சைட்ஸ்ல போயிட்டு வரலாம். பாருங்க, லெஃப்ட், ஃப்ரண்ட், ரைட், ஃப்ரண்ட், லெஃப்ட், ஃப்ரண்ட், ரைட், ஃப்ரண்ட். அப்படியே எழுந்துக்கோங்க. இதுவும் இல்லாம இன்னொரு வேரியேஷன் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல்லா, அதாவது காலை பிரிச்சு வச்சு கையை ஃபுல்லா பிரிச்சுட்டு உடம்ப அப்படியே பாதி மடிச்சு கீழே கொண்டு வரோமா. இந்த கையை பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தரைக்கிட்ட கொண்டு போங்க. டச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, தரைக்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த இடம் ஃபுல்லா ஸ்ட்ரெச்சிங் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ அதே இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே எழுந்துக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளவுதான். எய்தர் கையை கட்டிட்டு சைட் டு சைடு நம்ம இப்படி இப்படி திரும்ப போறோம், முதுகு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு. இல்லைன்னா ஃபுல்லா கையை தூக்கிட்டு கீழே குனிஞ்சு சைட் டு சைடு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி இப்படி ஒரு செமி சர்க்கிள்ஸ் போட போறோம். இதுவும் இல்லைன்னா கீழே ஃபுல்லா, அதாவது கையை தூக்கிட்டு கீழே ஃபுல்லா குனிஞ்சிட்டு தரை டச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதே பொசிஷன்ல முதுகு நல்லா ஸ்ட்ரெச் ஆனதுக்கு அப்புறமா அதே பொசிஷன்ல 10 கவுண்ட்ஸ் இருந்துட்டு மேல வர போறோம். இதெல்லாமும் கஷ்டமா இருக்குன்னா ஒரு ஃபர்னிச்சரை பிடிச்சிட்டோ இல்ல செவரை பிடிச்சிட்டோ அங்கேருந்து நம்ம நல்லா பேக்கை டவுன் பண்ணிட்டு பிடிச்ச மாதிரியே இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் உடம்ப சைட் டு சைடு. ஓகே, அதுவும் பண்ணி காமிக்கிறேன், சப்போர்ட்டோடையும் பாருங்க. அதாவது ஒரு செவருக்கு முன்னாடி இப்படி நின்றுக்கோங்க, காலை கொஞ்சமா பிரிச்சுக்கோங்க, வயரை என்கேஜ் பண்ணிக்கோங்க, ஷோல்டர்ஸை நல்லா பிரிச்சுட்டு அப்படியே நான் முன்ன சொன்ன மாதிரிதான் ஃப்ரண்ட்ல குனிஞ்சிருங்க. இப்ப செவரை பிடிச்சுக்கோங்க, இல்ல ஒரு ஃபர்னிச்சரை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டீங்கன்னா ரைட், ஃப்ரண்ட், லெஃப்ட், ஃப்ரண்ட், ஸ்லைட் மூமெண்ட், ரைட், ஃப்ரண்ட், லெஃப்ட், ஃப்ரண்ட். இவ்வளவுதான் பண்ண போறோம். ரிப்பீட்டடா ஒரு 5 or 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. முதுகு பாத்தீங்கன்னா நல்லா இழுத்து கரெக்டான பொசிஷன்லயே இருக்கும். நம்ம இந்த சப்போர்ட் இல்லாம பண்ணும்போது கொஞ்சம் கூன் விழுந்துரும். ஸோ அதெல்லாம் இல்லாம பண்ணணும்னா இந்த மாதிரி செவரோ ஒரு சேரோட பின்பக்கமும் நல்லா வச்சுட்டு கையை இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறமா பாருங்க, லெஃப்ட், ஃப்ரண்ட், ரைட், ஃப்ரண்ட். சிம்பிளான மூவ் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பணும்னு அவசியம் இல்லை. ஓகே, உடம்ப கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரைட்ல லெஃப்ட்ல பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். இதுக்கு அடுத்த வேரியேஷன் இதே மாதிரி பொசிஷன்ல இப்படியே இருந்து கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிடுங்க.
அதாவது நின்றுட்டு நம்ம குனிஞ்சு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பதிலா இந்த மாதிரி செவுரை பிடிச்சிட்டு இந்த முதுகு கீழ் முதுகு பகுதி நல்லா இப்ப ஸ்ட்ரெச் ஆயிருக்கு, ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். இதே பொசிஷன்ல ஃபியூ கவுண்ட்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளவுதான். ஓகே, இப்போ எழுந்துக்கலாம், ரிலாக்ஸ். அவ்வளவுதான். இவ்வளோ சிம்பிளா நம்ம பிடிச்சுன்னு பண்ணும்போது இன்னும் கரெக்டான பொசிஷன்ல கீழ் முதுகு பகுதியை ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மூவை கொண்டு வர முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது மூவ்ஸோட உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye bye.